நீ பண்ணதை விட 100 மடங்கு அதிகமான பாவத்தை உன் ஃப்ரெண்ட் பண்றான். எப்பாவது ஒரு டைம் அவன் தப்பு பண்ணதுக்காக ஃபீல் பண்ணியிருக்கிறான்? நீ சொல்லு. ஃபீல் உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டே இந்த மாதிரி ஒரு சிகரெட் அடிச்சுடா, சரி இப்படி பார்த்துட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அடுத்த டைம் அந்த பாவத்தை செய்யும் போது அவன் என்ஜாய்மெண்ட் பண்ணி தானே பண்றான், உங்களுடைய சேர்ந்து பண்றான்னு. நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நீ தப்பு பண்ணி முடிச்ச உன்னுடைய மனநிலைமைக்கும் அவன் தப்பு பண்ணி முடிச்சதனுடைய மனநிலைமைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, வித்தியாசம் இருக்கா? நீ பண்ணி முடிச்சிட்டு இனிமேல் பண்ண கூடாதுன்னு நினைப்ப, ஆனா அவன் பண்ணி முடிச்சிட்டு இதை விட டேஸ்டா பண்ணணும்னு நினைப்பான். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்போ அவனுக்கும் உனக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா, நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கிறதுனால, ஆண்டவர் உன் மேல ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறதுனால, ஆண்டவருக்கு நீ வேணும்ன்றதுனால, ஆண்டவர் உன்னை கொண்டு ஏதோ ஒண்ணு செய்ய போறன்றதுனால, ஏதோ ஒரு உங்க அம்மா ஜெபிச்சதோ உங்க அப்பா ஜெபிச்சதோ இல்ல உங்களுடைய நல்ல குணமோ என்னமோ கர்த்தர் உன்னை கைக்குள்ள வச்சிருக்கிறதுனாலதான் அந்த குற்ற மனசாட்சி உனக்கு வருதே தவிர, இல்லைன்னா நீயும் அவன மாதிரி தான் இருந்திருக்க.